பணத்துக்காக விலை போகிற மக்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கான். பெரிய பெரிய சாம்ராஜ்யமே பணத்தாலும் துரோகத்தாலும் விழுந்தது தான். இன்றைக்கி அப்படி தான் அந்த துரோகத்தால் விழுந்த இடம் தான் கிழக்கு சட்டமன்றம். அது மாதிரி வந்து ஒரு கோயில் கடையில் வாங்கின ஒரு கோப்பையை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்படி வாய் வசனம் பேசுகிறதெல்லாம் வந்து இது நல்ல முறையே கிடையாது. இந்த வெற்றி என்பது நாம் தமிழருக்கான வெற்றி. டெய்லி ஒரு கற்பழிப்பு, கல்லூரியிலேருந்து பட்டதாரி பள்ளிக்கூடம் வரைக்கும் முதுநிலை கல்வியிலேருந்து எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கே பார்த்தாலும் சாராய கொலை, எங்கே பார்த்தாலும் இது வரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு 6000க்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. என்ன இங்கே வந்து வளர்ச்சி இங்கே கிழிச்சு தள்ளிருச்சு? என்ன வெறும் வாய் இருக்குன்னு சொல்லி எதையும் பேசக்கூடாது. இது வந்து இது டிஜிட்டல் வேர்ல்டு, மோடி வேர்ல்டு. நீ என்ன செஞ்சாலும் தும்மலா கூட வெளியே வந்துடும். நீ இன்ன வரைக்கும் ஏன் ரத்து பண்ணி அரசாணை வெளியிடலை? ஏன் வெளியிடலை? அப்போ நீ வெறும் வாயளவில் பேசிட்டே போவீங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுகு. அவர் மாவட்டத்தில் திருச்சியில் அந்த பெண்கள் இருக்க ஐஐடிக்குள்ளே போய் நடந்த பிரச்சனைக்கு இன்ன வரைக்கும் தீர்வு இருக்கா? நாட்டில் என்ன நடக்குதுன்னு இந்த நாட்டினுடைய முதல்வருக்கு தெரியாதுங்க. இந்த நாட்டினுடைய முதல்வருக்கு சபரீசனும் உதயநிதி சொல்கிறத வச்சு தான் அவர் பேசுகிறார் மேடையில். பாவம். மற்ற அந்த நாட்டில் என்ன நடக்குது? இல்லை, ஆளுநருக்கு இன்னொரு வேலை இருக்குது, ஆட்சியை கலைக்கிற வேலை. அவர் நினச்சி அதையும் செய்யலாம். இவங்க ஆளுநருக்கு வந்து எழுதி கொடுக்குறது படிக்கிறதுக்கு இவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து வைக்கலை. தோழர் திருமாவளவன் பேசலாம் ஒரு சும்மா அந்த கூட்டணியில் இருக்க சப்பக்கட்டான பேச்சு. ஏங்க, ஒரு கட்சியில் வாரிசுகள் தான் இருக்கணும்னா பாரதிய ஜனதா கட்சியில் எந்த வாரிசு இருக்குது? இது திட்டமிட்டு வேங்கவேல நடத்தி வைக்கப்பட்டது. திட்டமிட்டு சிங்கப்பூரில் ஒரு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர் இருக்கான், காவிரி நகரில் இருக்கிறான். அவன் இன்னொரு மாவட்ட செயலாளர் எல்லாம் திருச்சியில் கூட்டம் போடுறாங்க. திருச்சியில் கூட்டம் போட்டு விடுதலை சிறுத்தை என்ற ஒரு கட்சி தொடர்ந்து மக்களை வைத்து நாடகமாடி, மக்களை வைத்து பிசிஆர் கேஸு, அந்த கேஸு, இந்த தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக. ஏன் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இத்தனை வருஷமாக வாய் மூடி மௌனம் காத்துச்சு? இதை சொல்லாதீங்கன்னு அவர் தான் இந்த அடுத்து நிப்பாட்டி வச்சுருந்தாரு. பகிரங்கமாக சொல்கிறேன், தோழர் திருமாவளவன் தான் இதை சொல்லாதீங்க, வேணாம். இப்போ விஜய் நாங்கள் போறேன்னு சொன்னார், தாவேகா விஜய். ஆதன் அர்ஜுன் வந்து இதை கையில் எடுங்கன்னு சொன்னார். தாயுமானவர்னா இங்கே என்ன, எத்தனை தாய்மார்கள் இங்கே வந்து தாலி அறுத்து உட்காந்துருக்காங்க தமிழ்நாட்டில். சாராய கடையை சந்துக்கு திறந்து வச்சுட்டு 1000 ரூபா குடும்ப தலைவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2000 ரூபா சாராய கடையில் வாங்குறீங்க. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு திருமாறன்ஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். இப்போ ஈரோடு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா முதல்வர் ஒரு மேடையில் பேசும்போது சொல்றாரு, 20 இலக்கு தொடங்கி வைத்த பெரியார் கிழக்கு அப்படின்றாரு. டெபாசிட் கூட இல்லாம நாம் தமிழர் தோத்தது தான் வந்து எங்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னை பொறுத்த அளவுக்கு இந்த வெற்றி என்பது நாம் தமிழர்களுக்கான வெற்றி. 24,000 ஓட்டு வாங்குறது வந்து ஒரு பைசா இல்லாமல் தன்னுடைய சித்தாந்தம் கொள்கைகளை மட்டுமே வச்சு வாங்கியிருக்க ஒரு ஓட்டு தான் பல லட்சம் கோடிகளுக்கு சமம். ஏன்னா அவ்வளவு தன்மானம் உள்ள மக்கள் ஈரோடு கிழக்கில் இருக்காங்கன்னு அர்த்தம். பணத்துக்காக விலை போகிற மக்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கான். பெரிய பெரிய சாம்ராஜ்யமே பணத்தாலும் துரோகத்தாலும் விழுந்தது தான். இன்றைக்கி அப்படி தான் அந்த துரோகத்தால் விழுந்த இடம் தான் கிழக்கு சட்டமன்றம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் மாறுதட்டிக்கிறே கூடாது. பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே தேர்தலில் நிற்கலை. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிகள் அங்கே நிற்கலை. தன்மானத்தோடு ஒருத்தர் நின்றார்னா அது நாம் தமிழர் சீமான் தான். அவர் நின்றதுக்காக அவர் தான் இங்கே வெற்றின்னு பார்க்கணுமே தவிர, யாருமே இல்லாத மைதானத்தில் இருந்து கம்பு சுற்றிட்டு அந்த கம்பு சுற்றினதில் நாங்கள் வெற்றி வெற்றி வெற்றின்னு வடிவேல் படத்தில் ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், கோயில் படத்தில். அது மாதிரி வந்து ஒரு கோயில் கடையில் வாங்கின ஒரு கோப்பையை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்படி வாய் வசனம் பேசுகிறதெல்லாம் வந்து இது நல்ல முறையே கிடையாது. இந்த வெற்றி என்பது நாம் தமிழருக்கான வெற்றி. ஒரு 10 கூட்டணி கட்சி சேர்ந்து ஒரே ஒரு ஆள் அதை ஒரு பொம்பளை அடித்து வீழ்த்திட்டு அதை வீரம் பேசுகிறதெல்லாம் நல்லதா? இதில் எந்த பிரதான கட்சியை நீங்கள் எதிர்த்தீங்க? நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி. அந்த கட்சி இல்லைன்னா நீங்கள் சுயேட்சை, நீங்கள் வந்து சோமோட்டாவாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பீங்க. உங்கள் இதில் அல்லக்கை 4 பேரை சுயேட்சையாக போட்டு அவங்கள்ட்ட ஒரு 0% கூட ஓட்டு வாங்க விடாமல் நீங்களாக நின்று நீங்களாக ஜெயிச்சுட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் நம்ம அழகப்பன் நாச்சியப்பன் பாத்திர கடையில் ஒரு கப்பை வாங்கி வந்து வச்சுக்கிட்டு வெற்றி வெற்றின்னு வீரம் பேசுகிறதெல்லாம் இது வீரமா? இது வெற்றியா? திருமாவளவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் வந்து மறைமுக கூட்டணி வச்சுருக்காங்க, இது அவங்களுடைய ஒரு சோதனை முயற்சி தான் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க. இடைத்தேர்தல்னாலே வந்து ஆளுங்கட்சிகளுக்கு தான் சாதகமாக இருக்கும். எந்த இடைத்தேர்தலில் வந்து எதிர்கட்சிகள் ஜெயிச்சிருக்கு? எல்லாம் அவங்க ஆளும் பலம், அதிகார பலம், பண பலம், அரசியல் பலம், போலீஸ் முதற்கொண்டு கேள்வி கேட்க முடியாது. வீட்டை போலீஸை வச்சுக்கிட்டே பணம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்காங்க.
அதனால் வந்து இப்போ செந்தில் பாலாஜி வெளியே வந்தோடனே என்ன செஞ்சார், ஒரு 250 கோடி இந்த எல்லா எஃப்எல்2 பார் எல்லா பார்லையும் அடித்து பிடுங்கி அந்த காசை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பணத்தால் கொடுத்த வெற்றியெல்லாம் வெற்றின்னு சொல்ல முடியாதுங்க. இது வெற்றியே கிடையாது. இது வந்து தோல்வி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இது பயத்தின் உச்சத்தில் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். அதே மாதிரி இப்போ ஸ்ரீ பள்ளிகள் அப்படின்ற அந்த திட்டம் வந்து அதன் இதுல வந்து தமிழகத்துக்கு வர வேண்டிய காசு. ஸோ அத வந்து தமிழக கல்வி நிதிய வந்து வேற மாநிலங்களுக்கு திருப்பி விடுறது வந்து ஒரு அராஜகத்தின் உச்சமாக இருக்கு அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. மத்திய அரசினுடைய கல்வி திட்டத்தை எதையுமே நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டீங்க. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிற மாட்டீங்க. ஆனால் அந்த திட்டத்திற்கான பணத்தை மட்டும் கொடுன்னா எப்படி கொடுப்பான்? ஒரு திட்டத்தை அமல்படுத்தினா தானே அந்த திட்டத்துக்கான பணம் வரும். அப்போ அந்த திட்டத்துக்கான பணத்தையே நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டீங்க. பணத்தை கொடுன்னா எங்கேருந்து கொடுக்கும்? அப்படி இருந்தும் அந்த மத்திய அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. வாங்கிட்டு இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதனால் வந்து இவங்க பேசுகிற எந்த ஒரு பேச்சுமே உண்மைக்கு புறம்பான பேச்சு தான் ஆளுகின்ற அரசாங்கம். எந்த ஒரு மத்திய பட்ஜெட்டுன்றது என்னங்க, எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்குறதாங்க மத்திய பட்ஜெட்டு. அதில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக கரெக்டாக நிதியாக கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இவங்க வந்து இந்த பாஜகவே இந்தியா கூட்டணி எதுக்கணுன்றதுக்காண்டி எதுக்குறாங்களே தவிர பொய்யான வதந்திகளை பரப்புறாங்களே தவிர மத்திய அரசாங்கம் செய்கிறத தமிழ்நாட்டுக்கு கடமையில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி முதல்வரும் சொல்லியிருக்காரு, தமிழகத்துடைய வளர்ச்சியை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. இந்த மாதிரி நிதி கொடுக்காம நீங்க பண்ற ஒரு விஷயம் அதில் எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. பாஜக ஆளும் மாநிலம் எல்லாமே வந்து வன்முறை காடா இருக்கு, தமிழகம் மட்டும்தான் அமைதி பூங்காவாக இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச 5 வந்து இங்கே சேஃப்டியாக இருக்கேன்றது எனக்கு தெரியல. என் கூட இருக்கிற வரைக்கும் சேஃப்டி, ரோட்டுக்கு போனால் நீ சேஃப்டியாக இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தமிழ்நாடு இருக்கிற லட்சணத்தில் பள்ளிக்கூடத்தில் பிள்ளையை படிக்க முடியல, 3 ஆசிரியர் சேர்ந்து பிள்ளைகளை கற்பழித்து 18 வயசு பிள்ளையை கழிச்சு இப்போ வகுத்தில் பிள்ளையை கொடுக்குறாங்க. டெய்லி ஒரு கற்பழிப்பு. கல்லூரியிலேருந்து பட்டதாரி பள்ளிக்கூடம் வரைக்கும் முதுநிலை கல்வியிலேருந்து எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கே பார்த்தாலும் சாராய படுகொலை, சாராய கொலை. எங்கே பார்த்தாலும் இது வரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு 6000க்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. என்ன இங்கே வந்து வளர்ச்சி இங்கே கிழிச்சு தள்ளிருச்சு? என்ன வருஷத்துக்கு நாங்கள் வந்து 10,000 இளைஞர்களுக்கு வேலை தரேன்னு சொன்னார் ஸ்டாலின், கொடுத்தாரா? எத்தனை 10,000 பேர் இன்றைக்கி வேலைக்கு போயிருக்கான்? முழுக்க ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு போக்கஸ் அரசாங்கம். சும்மா மேடை, அவங்க அந்த வாயினால் வளர்ந்த கட்சி மறுபடியும் அந்த வாய் உருட்டோடு வளரலாம் நினைக்கிறாங்க. ஒரு காலத்தில் நடக்காது. இனிமேல் என்ன இங்கே பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லை, விலைவாசி ஏற்றம், கரண்ட் பில்லு ஏற்றம், சொத்து வரி ஏற்றம், பஸ் கட்டண உயர்வு, எல்லாத்துலேயும் உயர்வு. இலவசம்னு ஒன்றை கொடுத்துட்டு 1000ல் நீங்கள் ஏற்றுறீங்களே. அப்போ நீங்கள் என்ன நீங்கள் வந்து உங்கள் வளர்ச்சி இங்கே தள்ளிருச்சிங்க தமிழ்நாட்டில்? வளர்ச்சி என்பது இல்லை, தமிழ்நாட்டு மக்களின் வீழ்ச்சியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். கடும் கோபத்தில் இருக்கான். இன்னும் இருண்ட தமிழகம். இப்போ வந்து பவர் கட்டு, எங்கே பார்த்தாலும் மின்சார கட்டு. நீங்கள் போடுற இவ்வளோ பணம் வருதுன்னு கேள்வி கேட்க முடியல. காசு ஏன் இவ்வளோ வரி போடுறீங்கன்னு கேட்டால் கேள்வி கேட்க முடியல. யார்கிட்ட பேசணும்னு தெரியல. சர்வாதிகார ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கீங்க. இன்ன வரைக்கும் அந்த சார் யாருன்னு தெரியல. அப்போ இவங்கெல்லாம் என்ன இவங்க ஒழுக்கமான ஆட்சி, சட்ட ஒழுங்கு இங்கே நல்லா இருக்கா தமிழ்நாட்டில்? ஸ்காரி துப்புறேன் இப்போ மாநிலத்துக்காரன். என்னடா நடக்குது இங்கே? இன்றைக்கி டிவி இப்போ ஓப்பன் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு பிள்ளையை கற்பழிச்சிருப்பேன், ஏதாவது ஒரு வாத்தியார். அவர் இந்த அன்பின் மகேஷ் பொய்யாமொழி சொன்னார் பாருங்கள், என்னோட ஏரியாவில் வந்து மகாவிஷ்ணு ஆடிட்டு போயிருக்கானே. ஏரியாவில் டெய்லி கற்பழிப்பு நடக்குது. எத்தனை குழந்தைகளை கொல்றான். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏரியாவில் இருக்கக்கூடிய வாத்தியார்களை கண்டிக்க துப்பு இல்லை உனக்கு? அவர் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சொல்லியிருக்காரு, ஆசிரியர்களுக்கு கொடுக்கும் அந்த ஒரு கல்வி சான்றிதழ் வந்து ரத்து செய்வோம் அப்படின்ட்டு. ஏன் இன்ன வரைக்கும் அந்த 3 பேருக்கு ரத்து செய்யலை? 3 ஆசிரியர்களுக்கு ஏன் ரத்து செய்யலை? நேற்றுக்கு ஒருத்தன் ராணிப்பேட்டையில் ஒருத்தன் பண்ணியிருக்கானே, ஏன் அவனுக்கு நீ ரத்து செய்யலை? வெறும் வாய் இருக்குன்னு சொல்லி எதையும் பேசக்கூடாது. இது வந்து இது டிஜிட்டல் வேர்ல்டு, மோடி வேர்ல்டு. நீ என்ன செஞ்சாலும் தும்பலா கூட வெளியே வந்துடும். நீ இன்ன வரைக்கும் ஏன் ரத்து பண்ணி அரசாணை வெளியிடலை? ஏன் வெளியிடலை? அப்போ நீங்கள் வெறும் வாயளவில் பேசிகிட்டே போவீங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுகு. அவர் மாவட்டத்தில் திருச்சியில் அந்த பெண்கள் இருக்க ஐஐடிக்குள்ளே போய் நடந்த பிரச்சனைக்கு இன்ன வரைக்கும் தீர்வு இருக்கா? அடுத்தடுத்த பிரச்சனை வந்தானே மக்கள் அதை தான் மறந்துட்டு போயிடுறான். அவர் பகுதியில் இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு குடும்பம் இல்லை. ஒரு மகாவிஷ்ணு ஒரு பையன், அந்த பையன் போய் எங்கள் மதுரக்கார பையன் நல்ல நற்போதனைகளை சொன்னான். அவனை பிடிச்சி 250 போலீஸை வச்சு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டீங்களே. ஏன் இத்தனை திருட்டு பயில்கள்? டெய்லி இன்னைக்கு டிவி இப்போ ஓப்பன் பண்ணால் தெரியும் எந்த ஸ்கூலில் எந்த பிள்ளை நாசமாக போயிருக்கு. இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில், சிவகங்கை மாவட்டத்தில், எத்தனை மாவட்டத்தில் ஒரு ஸ்கூல் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில். ஆமாம், அந்த தலைமை ஆசிரியருடைய கணவர் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க, ஆசிரியர்கள் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இந்த வரைக்கும் அவங்க அதிகாரத்தை ரத்து பண்ணியிருக்காரா? அந்த பள்ளிக்குரிய அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்காரா? அந்த கள்ளக்குறிச்சியில் எத்தனை பள்ளிகளில் இது தொடர்ந்து இது நடக்குது. இது இவர் ஏரியா தான். இவர் ஏரியாவில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் என் ஏரியாவில் வந்து மகாவிஷ்ணு ஆட்டம் பண்ணிட்டு, நீ மகாவிஷ்ணுவை பிடிக்க காட்டின ஆர்வத்தை இந்த களவாணி திருட்டு பயல்களை பிடிக்க நீ ஆர்வம் காட்டல. யாரை நம்பி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புறது? எந்த பிள்ளைகளை அனுப்ப மாட்டேன்றாங்க.
பள்ளிக்கூடத்துக்கு. அப்ப நீ என்ன சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எந்த கொம்பனாலும் இருக்கும். வளர்ச்சி தான் இங்க கிழிச்சு நாரி நதங்குழஞ்சுக்கிட்டு இருக்க. பூரா காரி துப்பிக்கிட்டு இருக்கானே, இங்க என்ன வளர்ச்சி இருக்கு? நாட்டுல என்ன நடக்குதுன்னே இந்த நாட்டினுடைய முதல்வருக்கு தெரியாதுங்க. இந்த நாட்டினுடைய முதல்வருக்கு சபரீசனோ, உதயநிதி சொல்றத வச்சு தான் அவர் பேசுறாரு மேடையில பாவம். மத்த அந்த நாட்டுல என்ன நடக்குது? எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு? அன்றாட பெண்கள் வாழ தகுதியற்ற நாடா போயிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு மருத்துவர் பிள்ளை இந்த விழுப்புரத்துல டியூட்டி முடிச்சுட்டு போன பிள்ளையை கொண்டு போய் கற்பழிக்கிறான். அவனை கூட்டிட்டு போறான், அவனை ஹீரோ மாதிரி கட்டுறான் டிவியில. அப்ப இந்த நாட்டில் எங்க சட்ட ஒழுங்கு இருக்கு? ஒரு பெண் பிள்ளை தனியா நடக்க முடியுதா? இந்த மகாத்மா காந்தி கனவு இன்ன வரைக்கும் நிறைவேறாகாம இருக்கே. ஒரு பெண் பிள்ளை என்னைக்கு இரவுல நடந்ததோ அன்னைக்கு தான் நாட்டுக்கு சுதந்திரம் சொன்னார் காந்தி. இன்ன வரைக்கும் ஒரு பிள்ளை இந்த தமிழ்நாட்டில் நடக்க முடியுதா? இந்த தமிழ்நாட்டில் நடக்கிறாங்களோ இல்லையோ? இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்க முடியலையே? அதே மாதிரி கவர்னர் அவர்கள் வந்து ஒரு முறை வந்து தமிழ்நாடு சேஃபா இருக்கு அப்படின்றாரு. இன்னொரு முறை வந்து தமிழகத்துல பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு அப்படின்னு பேசுறாரு. ஆனா மத்திய அமைச்சரா இருக்கும் ஜோதி ஆதித்ய சிந்தே வந்து இங்க வரும்போது அவர் என்ன சொல்றாரு? தமிழகம் வந்து சேஃபான ஒரு நாடான்னு மத்திய அமைச்சரே வந்து சொல்றாரு. ஆனா கவர்னர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல வைக்கிறாங்க. அவங்க ஒரு இணக்கத்தை விரும்புறாங்க. இன்னைக்கு வந்து எடப்பாடியார் வந்து இவங்க பிஜேபி கூட்டணியில் வரல. திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது. அது ஒரு சின்ன சட்ட சிக்கலில் போகிறதுனால அவங்க சொல்கிறத வந்து இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்படி தமிழ்நாடு வர்றப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம ஒன்றும் இல்லைங்க, பிடிக்குதே பிடிக்கலையா, என்னப்பா நல்லா இருக்கியான்னு கேட்குறோம் இல்லையா? உங்களை பார்க்குறேன், உங்களுக்கு எனக்கு பிடிக்காது. ஆனால் பொது இடத்துக்கு சபை நாகரிகத்துக்காண்டி என்ன கேட்பேன்? நீங்கள் நிற்கிறீங்க, இப்போ இந்த பொண்ணு எப்படிப்பா நல்லா பிடிப்பாங்க, நல்ல டைப், ஆனால் உங்களுக்கு எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி சபை நாகரிகத்துக்கு பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்க முடியாது. ஆனா அரசியல் இந்த மாதிரி விஷயத்த ஒரு மத்திய அமைச்சர் வந்து இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து சேஃபா தான் இருக்கு பெண்களுக்கு அப்படின்னு பேசும்போது மக்களுக்கும் என்ன தோணும்? மத்திய அரசும் இதே ஒரு மனநிலை தானே இருக்குன்னு தானே. மத்திய அரசினுடைய போக்கு கவலைக்குரியமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் இங்க வந்து நடக்குது. இன்னைக்கு நவாஸ் கனி போய் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை ஏற்படுத்துறாரு. இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய இறையாண்மைக்கு பேசி வர்றாங்க. அவங்க மீதுலாம் அவங்க நடவடிக்கை எடுக்கிறதில்ல. உள்துறை அமைச்சகம் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும், நோட்டீஸ் போடணும், அவங்கள கூப்பிட்டு கேள்வி கேட்கணும், அதெல்லாம் இவங்க செய்கிறதில்ல. காரணம், இவங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தோடு கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார். எல்லா கட்சியும் எதிர்க்கிறாரு. ஏன்னா அவர் வந்து இப்போ திமுகவையும் அதிமுகவையும் வளர்த்து விடுறதுக்கு நான் தலைவராகலைன்னு சொல்லியிருக்காரு ஓப்பனாக. அவரோட ஸ்டாண்டு தான் இப்போ இங்கே கரெக்டாக இருக்கே தவிர, மற்றபடி மத்தியில் இருக்கவங்க ஸ்டாண்டு கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் முதலமைச்சர் என்ன குறியீடு காட்டுறாரு அப்படின்னா, ஒரு ஆளுநருக்கு இருக்கும் வேலை என்னன்னா, சட்டமன்றத்துல வந்து தமிழக அரசு என்ன எழுதி கொடுக்குதோ அதை பேசுறது தான். அந்த வேலையை கூட இந்த ஆளுநர் பண்ண மாட்டாரு அப்படி. இல்லை, ஆளுநருக்கு இன்னொரு வேலை இருக்குது, ஆட்சியை கலைக்கிற வேலை. அவர் நினச்சா அதையும் செய்யலாம். இவங்க ஆளுநருக்கு வந்து எழுதி கொடுக்குறது படிக்கிறதுக்கு இவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து வைக்கலை. நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, மக்கள் வந்து அச்சுறுத்தப்படுறாங்க, மக்கள் வந்து துன்பப்படுறாங்கன்னா அந்த ஆட்சியை டிசால்வ் பண்ணுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. அந்த வேலையை செஞ்சு அவங்க தாங்குவாங்களா? சும்மா ஆளுநர்னா அவங்க வீட்டு கிள்ளிக்கிறையா? அவர் போகிற பக்கம் போகிற செருப்பு கழட்டி எறிகிறது, கருப்பு கொடி காட்டுறது, ஆளுநரை வந்து ரொம்ப ரொம்ப வெளியே போயான்னு சொல்கிறது, வாடா போடான்னு பேசுகிறது. நாங்கள் நினச்சோம்னா பேட்டை ரவுடி மாதிரி அவரை பேசி நாங்கள் நினச்சோம். அந்த ஆள்லாம் வந்து பெரிய பெரிய நக்சல்லேருந்து வந்தவர். நக்சல் ஏரியாவே அடித்து அஸ்ஸாம் உல்ஃபா தீவிரவாதி அடித்து நொறுக்கிட்டு வந்தவர். இவங்கெல்லாம் ஆளா? இந்த கருப்பு சட்டையை போட்டுட்டு ஒரு 5000 பேர் கத்தி தராம பாருங்க. இவங்கெல்லாம் ஆளே கிடையாது. அவர் நினச்சார்னா இண்டிவிஜுவலாக ஒரு முடிவு எடுத்தானே தமிழ்நாடு தாங்குமா? இதெல்லாம் எமர்ஜென்சி பீரியடில் இந்நேரம் இந்திரா காந்தியாக இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்கும். பாஜக அவருக்கு போய் இந்த அரசாங்கம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு ஆளுநர் வந்து ரொம்ப இங்கே மட்டும் இல்லை, கேரளாலையும் அசிங்கப்படுத்தப்படுறாங்க, இங்கேயும் அசிங்கப்படுத்தப்படுறாங்க. ஏன் இது மத்திய அரசாங்கம் இதை கண்டுக்கிறாமல் இருக்குது? ஜனாதிபதி மாளிகை ஏன் என்ன கண்டுக்கிறாமல் இருக்குன்னு தெரியல. இதுக்கு ஒரு சரியான முடிவு எடுக்கணும். ஆளுநர்களுக்கு வந்து இன்னும் ஷோகேஸ் பொருள் கிடையாது. அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அவங்க நினச்சா எதையும் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள்ன்றதை உணர்த்தணும். ஒரு தடவை அதை உணர்த்தணும்ல. அப்போ தானே இந்த மாதிரி தொண்டா துரித்தான் தோளாலாம் பேச மாட்டேன். அதுக்கு ஜனாதிபதி மாளிகை மத்திய அரசாங்கம் தான் அதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். அதாவது திமுகவுடைய கட்டமைப்பை பற்றி சுப்பிரமணியம் அவர்கள் வந்து மேடையில் பேசுகிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் எவனாலும் எவராலும் இதை அழிக்க முடியாது இந்த திராவிடத்தை அப்படின்ட்டு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கம்மா. மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு எக்கு கோட்டை, இது 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த எக்கு கோட்டையை உடைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி எத்தனை துண்டாக இருக்குது, எத்தனை பிரிவுகளாக இருக்குது இன்றைக்கி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே நிலை தான் இந்த கட்சிக்கு வரும். ஒரு தலைமை வந்து என்னைக்கு வந்து உடையுதோ அன்னைக்கு 100 துண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி இருக்குது. தேவர் இருந்த காலத்தில் ஒரு ஃபார்வர்ட் பிளாக்கு, இன்றைக்கி 1000 ஃபார்வர்ட் பிளாக்கு. அதே மாதிரி இன்றைக்கி 1000 அதிமுக, அதே போல் தான் 1000 திமுக வர்றதுக்கு ரொம்ப நாள்லாம் இல்லை.
இந்த மாதிரியான விஷயத்த ஒரு முறை திருமாவளவன் அவர்கள் சொன்னாரு. இந்த மாதிரியான கட்சிகளுக்கு வந்து வாரிசோ, இல்ல அடுத்த குடும்பம் இல்லாதனால தான் இந்த மாரி கட்சிகள் சிதறி போகுது. ஆனா அதே நேரத்துல திமுகவ எடுங்க. கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அப்படின்ற இது இருக்குன்னா, அந்த ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதுல குடும்ப அரசியல் இந்த எடுக்கக்கூடாது. ஒரு கட்சிய வந்து கட்டமைச்சு வைக்கணும்னா, இந்த அரசியல் தான் தேவை அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்காரு. தோழர் திருமாவளவன் வந்து பாவங்க அவரு. அவர் என்னைக்குமே என்ன சொன்னார்னா, வீக்கர் செக்ஷன் பக்கம் தான் நிப்பேன்னுவாரு. அவரு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாரிசுகள் இருக்கா? இல்ல. எப்படி அவங்க தொடர்ந்து நல்லாட்சி குடுத்துக்கிட்டு இருக்காங்க? எதுக்கு 3வது முறையா பிரதமரா வந்துகிட்டு இருக்காரு? இது ஒரு 4 முறை ஆட்சி அமைச்சுட்டாங்க. எப்படி? வாரிச வச்சா? இல்ல ஒருத்தருக்கு பின்னர் இந்த தலைவர் இருக்காருன்னு ஒரு கட்சிக்கு இருக்கும். ஆனா அதிமுகவுக்கு அப்படி இல்லாம இருந்தது. ஒரு விஷயம் கேளுங்க. ஏன் ஓபிஎஸ் இருந்தாரு, சின்னம்மா இருந்தாங்க. இவங்க அத சரியா பயன்படுத்திக்கிறல. ஆனா, இவங்கள பொறுத்தளவுக்கு பாரதிய தோழர் திருமாவளவன் பேசலாம் ஒரு சும்மா அந்த கூட்டணியில இருக்க சப்பக்கட்டான பேச்சு. ஏங்க, ஒரு கட்சியில வாரிசுகள் தான் இருக்கணும்னா, பாரதிய ஜனதா கட்சியில எந்த வாரிசு இருக்கு? இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து 3 வருஷம் தான் ஒரு மாவட்ட தலைவர். இந்த மாவட்ட தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் இப்ப வந்து பொன்முத்துராமலிங்கன்னு எங்க எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவர் 64 வயசு வரைக்கும் மாவட்ட செயலாளரா இருந்தாரு. இப்ப மாவட்ட செயலாளர்கள் என்பது இப்ப பாருங்க ஐபி மாவட்ட செயலாளர். அந்த வெளிச்சம் இவங்கெல்லாம் திமுகல பாருங்க, அவங்க மட்டும் தான் இருக்க முடியும். ஆனா பாஜகவுல 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாவட்ட தலைவர். என்னுடைய தென்னிந்திய ஃபோரம் பிளாக்ல 3 ஆண்டு முறைக்கு மாநில பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர் மாற்றப்படும். அதனால வந்து திருமாவளவன் அவர்கள் பேசுறதெல்லாம் வந்து வாரிசுகளை தூக்கி பிடிப்பதற்கான பேச்சு. அது வந்து அது ஒரு நல்ல போக்கே இல்லைங்க. டெல்லியில ஒரு வெற்றிங்க. பாரதிய ஜனதா கட்சி வெற்றி. எல்லாம் ஒரு ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கட்சியா இருக்கக்கூடியவர், ஒரு தலைவர் என்னங்க சொல்லணும்? கேட்டா பத்திரிக்கையாளர் கேட்டா, கெஜ்ரிவால் சொல்றாருங்க. மக்கள் தீர்ப்ப நான் ஏத்துக்கிறேன். நான் மக்கள் தீர்ப்பை ஏத்துக்கிறேன். நான் என்ன திருத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா, இந்த திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, பாஜகவுடைய வெற்றி ஏத்துக்கிற முடியாது. அது வந்து இது இது இந்த ஏவிஎம் மிஷின்ல பிரச்சனை. இது வந்து பெரிய ஆபத்தான விஷயம். இது ஒரு தலைவன் பேசுற பேச்சா? ஒரு தலைவரா இருக்க ஏங்க மக்கள் தீர்ப்பு தாங்க. மக்கள் எப்படி தீர்ப்பளிக்க நீங்க 40க்கு 40 வந்தா இவிஎம் மிஷினு நல்ல மிஷினு. அதே இது வந்து நாங்க டெல்லியில ஜெயிச்சா இவிஎம் மிஷினு கெட்ட மிஷினு. இது இது ஒரு ஒரு முதல்ல அவர் ஒரு தலைவரா நடந்துக்கிறணுங்க. ஒரு பொதுவான தலைவர்ன்றாரு. நான் பெரிய கட்சி தலைவர்ன்றாரு. இன்னும் வந்து அந்த இன்னும் இந்த வேங்கை வயல்ல என்ன நடக்குது? நான் வந்து அது கரெக்ட்டா சொன்னேங்க. 15 நாள்ல சொன்னேன். மேலே ஏறி பார்த்தவன் யாரு? வீசுதுன்னு சொன்னவன் யாரு? இது ஊருக்குள்ள கிளப்பி விட்டவன் யாரு? அந்த 3 பேர் தான் குற்றவாளின்னு நான் 15 நாள்ல சொன்னேன். அதே நிலை தான் இன்னைக்கு அந்த 3 பேரை தான் இன்னைக்கு அக்யூஸ்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. திருமாவளவன் அதை ஏத்துக்கலையா? அவர் சொல்றாரு இதுக்கு உண்மையான அதை தான் நான் சொல்றேன்ல, வீக்கர் செக்ஷன் கொலை பண்ணாலும் கற்பழித்தாலும் அவங்க பக்கம் தான் நான் நிற்பேன். இல்ல அவர் இன்னொரு கருத்து என்ன சொல்றாருன்னா, இதுக்கு வந்து வேங்கை வேலுக்கு சரியான நீதி கிடைக்கலன்னா இங்க மத மாற்றம் வந்து நடக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி. சரி, ஒரு விஷயம் கேளுங்க. இந்த ஆட்சி யார் ஆட்சிங்க? திமுக ஆட்சி. சிபிசிஐடி யாரோட போலீஸுங்க? தமிழகத்துடைய அதுக்கு அமைச்சர் யாருங்க? முதலமைச்சர். அப்புறம் இப்போ இவங்க கூட்டணி கட்சியில் இருப்பாங்க, இவங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களா? உங்கள் போலீஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? 15 நாள்ல இவங்களை பூரா அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போலீஸ், தெரியுமா? 15 நாள் அக்யூஸ்டை பூரா ஃபிக்ஸ் பண்ணி என்கொயரி கொண்டு போயல எவிடன்ஸ் கதிர்னு ஒருத்தர் வந்து இங்கே மதுரையிலேருந்து இங்கே வந்து இவங்களை அரட்டி இவங்களை கூட்டிகிட்டு போய் மதுரையில் உட்கார வச்சு அவங்கள அங்கே வச்சு பேட்டி கொடுக்க வச்சு இது 15 நாளில் முடிகிற விஷயம். தோழர் திருமாவளவனுக்கு நல்லா தெரியும் இவங்க தான் பண்ணாங்கன்றது. மனசாட்சியோட தொட்டு அவர் தாயே அவர் தந்தையை அவர் பெரிய கடவுளாக நினைக்கிறார். அந்த தாய் தந்தையின் மீது அவர் மனசாட்சியை வச்சு ஓப்பன் மீட்டிங்கில் இவங்க பண்ணலைன்னு சொல்லுங்க. அவருக்கு தெரியும் இவங்க தான் பண்ணாங்கன்னு. அந்த பகுதியில் வேங்கை வயலில் ஒரு செட்டியாரோட நிலம் இருக்குது. அந்த செட்டியாரோட நிலத்தை அபகரிக்கிறதுக்கு இவங்க முயற்சிக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க அந்த அந்த கவிதா கலெக்டரு அந்த அம்மா வந்த உடனே என்ன கேட்டாங்க? உங்களுக்கு என்ன குறை இருக்குன்னு எனக்கு அந்த இடத்த வேணும்னு கேட்டாங்க. அந்த இடம் வேணும்னு கேட்டாங்க. அந்த அம்மா இது தனியார் நடமுடா அதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நேராக கூட்டு போகிறாங்க ஒரு டீ கடைக்கு. ரெட்டை கும்பலை ஆமாம் 2 கிலோ ஆமாம் 2 பாவம் 2 கிளாஸ் இருக்கா? ஆமாம் 2 கிளாஸ் இருக்கா? நான் ரெட்டை குழம்பு முறை ஏன்னா நான் இப்போ எல்லா டீ கடையிலும் 4-5 டம்ளர் வச்சுருக்கேன், கப்பு வச்சுருக்கேன், கொட்டாங்கச்சி வச்சுருக்கேன், அட்டை கிளாஸ் வச்சுருக்கேன். அப்போ இவனெல்லாம் தூக்கி அரெஸ்ட் பண்ணுறதா? அந்த கோயிலில் சாமி ஆடுற பிள்ளைகளே நாங்கள் எங்கள் கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்றாங்கன்னு சொல்லி அடுத்த குற்றச்சாட்டு. இது திட்டமிட்டு வேங்கை வயலில் நடத்தி வைக்கப்பட்டது. திட்டமிட்டு சிங்கப்பூரில் ஒரு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர் இருக்கான், காவேரி நகரில் இருக்கிறான், அவன் இன்னொரு மாவட்ட செயலாளர் எல்லாம் திருச்சியில் கூட்டம் போடுறாங்க. திருச்சியில் கூட்டம் போட்டு இதை எப்படி அந்த இடத்தை அபகரிக்கிறது, இந்த நாட்டு பிரச்சனையை ஏற்படுத்தி நம்ம அந்த இடத்துக்குள்ளே எங்களுக்கு இடம் கொடுங்க, ஆளுக்கு 2 சென்ட் இடம் கொடுங்கன்னு சொல்லி தனியார் இடத்தை ஆட்டையை போடுறதுக்காண்டி ஏற்படுத்தப்பட்ட விளைவு தான் இந்த வேங்கை வயல் பிரச்சனை. இதில்
பகிரங்கமாக ஒரு அம்மா கேட்குது, எப்பா அடித்து கேட்டாலும் வெளியே சொல்லிடாதீங்கப்பாட்டு. அப்படிலாம் வாய்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் நாங்கள் இல்லைன்னு சொல்லி மூடி மறைக்கிறது யாரை காப்பாற்ற பார்க்குறீங்க? இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் தர்ம சங்கடமாக இதை வெளியிட்டிருக்காரு, வேற வழியே இல்லாமல் வெளியிட்டிருக்காரு. இவங்க தான் இதுக்கு காரணம். ஒரு மனித நாகரிக உலகத்தில் தான் சொந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை சொந்த லாபத்திற்காக குழந்தைகளை பலியாக்கியிருக்காங்க. இந்நேரம் இவங்க நடு ரோட்டில் வச்சு இதே முக்குளத்தூர் சமுதாயம் செஞ்சிருந்தால் நாங்கள் இப்படி வரிஞ்சு கட்டிட்டு வந்திருக்க மாட்டோம். இது முத்திரையர் சமுதாயம் செஞ்சிருந்தாலும் நாங்கள் வரிஞ்சு கட்டிட்டு வந்திருக்க மாட்டோம். நாங்கள் இதில் சாதியே கிடையாதுங்க. இதில் என்ன பறையன் பல்லையும் ஜாதி திருமாறன் தேவர் முத்திரையர் என்ன இருக்குது? ஜாதியே வேணாம். ஒரு மனித குலத்திற்கு எதிரான ஒரு வேலையை செஞ்சுருக்கான். அவன் மேலே உட்காந்துட்டு உள்ளே போகிற வீடியோ இருக்குது. எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் நாங்கள் இல்லை உண்மை கட்டுறவாளி நான் கண்டுபிடிக்கணும்னா யாரை கண்டுபிடிக்கணும்? நான் முதலே சொன்னேன், விசிகா காரனை பிடிச்சி உள்ளே போடுங்கடா, இது பூரா முடிவு தெரியும்டான்னு சொன்னேன். எல்லா இடத்துலையும் இவங்கிறதுக்காக காரணம். பிசிஆர் கேஸுக்கு இவன் பாவி மக்கள் அடிச்சுவிட்டு என்னை அடிச்சுவிட்டா வெட்டிவிட்டான்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்குருவான். அவன் மேலே பிசிஆர் கேஸ், அந்த குடும்பமே நடுரோட்டுக்கு வந்துடும். விடுதலை சிறுத்தை என்ற ஒரு கட்சி தொடர்ந்து மக்களை வைத்து நாடகமாடி மக்களை வைத்து பிசிஆர் கேஸு அந்த கேஸு இந்த தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக ஏன் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இத்தனை வருஷமாக வாய் மூடி மௌனம் காத்துச்சு? ஏன் வந்து ஃபோர்ஸ் பண்ணலை தோழர் திருமாவளவன்? ஏன் பண்ணலை? அவருக்கு தெரியும் இவங்க தான் பண்ணாங்கன்னு தெரியும். முதல்ல சிபிஐ விசாரணை அவர் தானே கேட்கும். சிபிஐ விசாரணை கேட்டாலும் இப்போ சிபிஐ விசாரணை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கேவலப்பட்டு சந்தி சிரிச்சிருவாங்க. இவங்க கேவலப்பட்டுருவாங்க. சிஐடி விசாரணையில் தெளிவாக அவங்க 15 நாளில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் முதல்வர்கிட்ட 15 நாள்லேயே குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. இந்த மதுரையிலேருந்து வந்த இந்த திராவிட முற்போக்கு பிடுங்கியெல்லாம் வந்து இவங்களை போய் பேச வச்சு வீடியோ எடுத்து எங்களை அடிக்கிறாங்க, எங்களை ஒத்துக்கிற சொல்கிறாங்கன்னு சொல்லி அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்கன்னு சொல்லி உடனே கமிஷன் வந்து இப்போ என்ன செய்ய போகுது கமிஷன்? ஒரு அப்பாவிகள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. முத்திரை சமுதாயத்தை சேர்ந்த அப்பாவி ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? அப்போ இதுதான் உங்கள் சமூக நீதி ஆட்சி, உங்கள் சமூக நீதி. தோழர் திருமாவளவன் வந்து தயவு செய்து உண்மையை பேசுகிறேன். அவன் தப்பு பண்ணாண்டா, தப்பு தாண்டா. தேவர் சொன்னார், முத்துராமலிங்க தேவர், ஒரு தலித்தின் உடம்பிலிருந்து ரத்தம், ஒரு வாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களிலிருந்து ரத்தம் வந்தால் என் நெஞ்சை பிளந்து ரத்தத்தை குடிப்பதற்கு சமன் சொன்னார். அவர் தலைவரா? நீங்களாம் தலைவரா? இன்னைக்கு இருக்கவங்களாம் தலைவரா? அவங்கள தொட்டேனா என் நெஞ்சை பிழிஞ்சு ரத்தத்தை குடிக்கிற சமன் சொன்னார். அவர் தலைவரா? நீங்களாம் தலைவரா? ஒருத்தன் சாதிக்காரன் தப்பு பண்ணாத கண்டிச்சார். அவர் சுயசாதியில் தப்பு பண்ண எவன் தப்பு பண்ணாலும் கண்டிச்சார். நீங்கள் நேரம் கண்டிச்சு இந்த நாயில தூக்கில் போடுங்கன்னு சொல்லியிருக்கணும். அவன் தான் உண்மையான தலைவர். இந்த நாயை தான் காரணம்னு உங்களுக்கு தெரியுதுல, போலீஸ் சொல்லிருச்சுல, இவனை தூக்கி உள்ளே போடு. கூட்டணி கட்சியில் இருக்கீங்களா? நீங்கள் பிஜேபி ஆட்சிக்கிலையா இருக்கீங்க தமிழ்நாட்டில்? எல்லாம் நீங்கள் திமுக ஆட்சியில் உங்கள் போலீஸு உங்கள் அமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு. அவர் சொல்கிறதே தப்புன்னா உண்மை குற்றவாளி எங்கே இருந்து கண்டுபிடிச்சுப்பாங்க? இது முழுக்க அந்த 3 நாய்ங்க பண்ண வேலை தான். இவங்களுக்கு மன்னிப்பே கொடுக்கக்கூடாது. இதை வந்து உடனடியாக அவங்களுக்கு தீர்ப்பு வழங்க. இன்ன வரைக்கும் அவங்களே பிடிக்கல இந்த போலீஸு. ஏன் என்ன ரிமாண்ட் பண்ணாமல் இருக்கு? அப்போ இந்த போலீஸுக்கு வந்து என்ன முதுகெலும்பு இல்லையா? போலீஸுக்கு நல்லா தெரியும் இவங்க தான் 15 நாள் அக்யூஸ்ட் ஃபிக்ஸ் ஒரு போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையான போலீஸுங்க இது. இதை சொன்னால் திருமாவளவன் கோச்சுக்குருவார். இதை சொல்லாதீங்கன்னு அவர் தான் இந்த அடுத்து நிப்பாட்டி வச்சுருந்தாரு. பகிரங்கமாக சொல்கிறேன், தோழர் திருமாவளவன் தான் இதை சொல்லாதீங்க வேணாம். இப்போ விஜய் நாங்கள் போகிறேன்னு சொன்னார், தாவேகா விஜய். அந்த ஆதன் அர்ஜுன் வந்து இதை கையில் எடுங்கன்னு சொன்னால் அவர் கூட போய் சொல்லி விட்டார். நாங்கள் கிளம்ப போகிறேன்னா இது என்னடா பெரிய வினையாக இருக்குது, அப்போ அக்யூஸ்ட் அறிவிச்சு விடுங்கனார். அறிவிச்சது தான் இந்த 3 அக்யூஸ்ட்டு. இவங்கள இன்ன வரைக்கும் விட்டு வச்சுருக்காங்களே எப்படி? இதுதான் தமிழ்நாடு முற்போக்கான தமிழ்நாடா? வளர்ச்சி மிக்க தமிழ்நாடா? குழந்தைகள் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறா, இன்ன வரைக்கும் அவங்கள தண்டிக்காமல் இருக்கிறது இதுதான் வளர்ச்சி மிக்க தமிழ்நாடா? இல்லை 2 வருஷம் முன்னாடி அதனால தான் குழந்தைகள் அங்கே இருக்கவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் 2 வருஷம் கழிச்சு இப்போ சட்டமன்றத்தில் பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் அதனால யாரும் பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறார். மறந்துருப்பார், வயசாயிருச்சுல, அப்படிதான் இருக்கும். டிஎன்பிசி குரூப் 2 தேர்வில் வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தாயுமானவர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அது எந்த ஒரு ஸ்கீம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி அதில் கொடுக்கப்படும் ஆப்ஷன்ஸ் என்னன்னா, பள்ளியில் காலை உணவு, விடியல் பயணத்திட்டம், நீங்கள் நலமா, மக்களுடன் முதல்வர், கடைசியாக விடை தெரியவில்லை அப்படின்ட்டு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரிலங்க. ஒரு டிஎன்பிசி கொஸ்டினில் நாட்டினுடைய தற்பெரும் முதல்ல வந்து கலைஞர் சாகிறதுக்கு முன்னால் பட்டிமன்றம் இலக்கிய மன்றம்லாம் சொல்லிட்டு அவரை பற்றி பேச விட்டு இப்படியே ரசித்து உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பார்.
இந்த புகழ்ச்சிக்கு அடிமையாயிட்டாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இது அவர் சொல்லி செய்கிறாங்களா, இல்லை பாடநூல் ஆசிரியர் கழகம் அந்த பட்டிமன்ற லியோனி அந்த சிரிப்பு பேச்சாளர் இருக்கான் பாரு, அவன் செய்கிற வேலையா, இல்லை சுபவீரிய பாண்டியன் இந்த வேலை செய்கிறானான்னு தெரியல. இவங்க குளிர் விற்கிறதுக்காண்டி, இன்னும் பதவிகளை தக்க வைக்கிறதுக்காண்டி இந்த நாய்ங்க இதெல்லாம் இந்த வேலையை பார்க்கும். இதில் என்னன்னு கேட்டுக்கங்க, இந்த சத்துணவு திட்டம்ன்றது வந்து காமராஜர் கொண்டு வந்தார், எம்ஜிஆர் கொண்டு வந்தார். ஏன்னா யாருமே கொண்டு வராத திட்டம்லாம் அவர் கொண்டு வந்துடல. காலை உணவு திட்டம்ன்றது எம்ஜிஆர் காலத்தில் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அதனால் வந்து இவர் எதுவுமே புதுசாக செய்யலைங்க. இந்த பாடநூல் ஆசிரியர் தளத்தில் இருக்காங்க பாருங்க, இவங்க இந்த கொஸ்டின் தரப்படுறீங்க பாருங்க, கம்யூனிஸ்ட்காரன் எல்லாம் இருக்கிறான். இவங்க பூரா என்ன செஞ்சுட்டு செய்கிறது, கலைஞரை குளிர் விற்கிறேன், ஸ்டாலினை குளிர் விற்கிறதுக்காண்டி இது மாதிரி போட்டு இப்படி செருப்படி வாங்க விடுவாங்க. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க வைய விடுறது. இது இவங்க நல்லதுக்கு செய்கிறாங்களா இல்லை கெட்டது செய்கிறாங்களேன்னு தெரில. தாயுமானவர்னால் இங்கே என்ன எத்தனை தாய்மார்கள் இங்கே வந்து தாலி அறுத்து உட்காந்துருக்காங்க தமிழ்நாட்டில். சாராய கடையை சந்துக்கு திறந்து வச்சுட்டு 1000 ரூபா குடும்ப தலைவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2000 ரூபா சாராய கடையில் வாங்குறீங்க. அன்றாட விலைவாசி உயர்வும், கத்திரிக்காய் இன்றைக்கி என்ன விலை வைக்குது, பருப்பு இன்றைக்கி 100 ரூபா 500 ரூபா விற்றுக்கிட்டு இருக்குது, 1 லிட்டர் எண்ணெய் 590 ரூபா விற்கிது. இவர் எங்கே தாயுமானவர்னால் இன்றைக்கி தாய் எப்படி குடும்பத்தை சுமக்கிறாளோ அப்படி சுமக்கணும். அப்படி சுமந்தாதான் இந்த உப்பு புளி என்ன விலை, பருப்பு என்ன விலை, தக்காளி என்ன விலைன்னு இதெல்லாம் தெரிஞ்சவரும் தான் தாயுமானவர். இன்றைக்கி எல்லாம் தீ விலை விற்றுக்கிட்டு இருக்கு. இவர் எப்படி தாயுமானவராக இருப்பார்? எப்படி இருப்பார்? இன்றைக்கி பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஒவ்வொரு பெண்ணு இன்னும் பச்சையாக சொல்லணும்னா, நேற்றுக்கு ஒரு பொண்ணு வீடியோவில் சொல்லுதுங்க, என் உடம்பை பற்றி என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேங்கன்னு சொல்லுது. என்ன தமிழ்நாடு இது? இது தான் நாடா இது? இந்த நாட்டில் வாழ முடியலைங்க அப்படின்னு சொல்லுதே. இவ்வளோ ஒரு முகத்தை மறைச்சிருக்க ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் நான். முகத்தை வச்சு எதுக்கு இந்த தொழிலுக்கு வேணால் இங்கே வாழ வழி இல்லைங்க, நான் எங்கள் வேலைக்கு போனாலும் இதை தான் செய்ய சொல்கிறாங்க, நான் இப்படியே வந்துட்டு என் பிள்ளையை காப்பாற்றிட்டு போகிறேன். இது நாடா? இந்த நாட்டில் உட்காந்துட்டு பெருமை பேசலாமா முதல்ல? அதனால் வந்து இவர் இந்த மாதிரிலாம் இதில் வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா, 2026 தான் இதுக்கான விளைவு வரும். மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. ஒரு சரியான ஆளுமை இல்லாமல் இன்றைக்கி நாட்டில் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்த நாட்டில் இன்றைக்கி வாராரெலாம் இருக்கிறான் பாருங்க. இவங்கெல்லாம் இருந்து இந்த நாட்டை எப்படி நாசம் பண்ணுறாங்கன்றதுக்கு இந்த கொஸ்டினே ஒரு எடுத்துக்காட்டு. சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி அஞ்சு, வாழ்த்துக்கள்.